வெல்கம் டு சபி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் டிசைன் பண்ண போகிறோம். சாரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம். இது வந்து கேரளா சாரி. பார்த்தோம்னா ஃபுல்லு சாண்டில் கலர்லேயும் இந்த மாதிரி ஜரியில் லைன்ஸ் மாதிரி டிசைனும் கீழே வந்து பார்டர் ஜரியில் கொடுத்துருக்காங்கங்க. சாரி ஃபுல்லாக இதே மாதிரி தான். இதோட முந்தானி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜரியும் ஆரஞ்சு கலர் டிசைனும் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க சாரி. இதோட ப்ளவுஸுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தோம்னா சாண்டில் கலர்லையும் பார்டர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து கோல்டு கலரில் சாட்டின் ரிப்பன் இந்த மாதிரி நெக்கோட அவுட்லைனுக்கு மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இப்படி ஒரு வி மாதிரி ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3D அவுட்லைனரில் கட்டை மட்டும் போட்டு ட்ரை ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா 3D அவுட்லைனரில் இங்கே வர மாதிரியே இந்த மாதிரி வி சேஃப் கொடுத்து கட்டம் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கோல்டு கலர் மிரர் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸு திலகம் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கோம். க்ரீன் கலர் ரெட் கலர் ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கோம். சின்ன ஸ்டோன் ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பால் செயின் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு ரெடிமேடு பேட்ச் எடுத்திருக்கோம். ஒரு ரவுண்ட் ஸ்டோன் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து சக்கரீஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜிமிக்கி டிசைன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜிமிக்கி டிசைன் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கோம். கீழே லிங்க் இருக்குது, தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் நமக்கு தேவையான பொருள். இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட இங்கே நடுவில் வந்து டிசைன் பண்ணிடலாம். இங்கே வந்து இந்த கட்டங்களுக்கு நடுவில் வந்து இந்த ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து வச்சுல்லுங்களா, இது வந்து ஒன்று ஒன்று ஒட்டிடலாங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒரு க்ரீன் ஸ்டோனு ஒரு ரெட் ஸ்டோனு அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து இங்கே வச்சிடலாங்க. இந்த மாதிரி மேலே பூரா வந்து ஒரு க்ரீன் ஸ்டோனு ஒரு ரெட் ஸ்டோன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லும் இது வரைக்கும் வச்சிடலாம். இதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் ஒரு க்ரீன் ஸ்டோன் சின்ன ஸ்டோன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த ஸ்டோன் வந்து ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் அந்த மாதிரி வந்து இதையும் ஒட்டி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சுக்கலாம். இப்போது இந்த வி சேஃபுக்கு நடுவுலையும் பூரா கம்மு வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஸ்டோன் இந்த சின்ன ஸ்டோன் வந்து க்ரீன் ஸ்டோனும் ஒரு ஸ்டோன் ஆரஞ்சு ஸ்டோனும் மாற்றி மாற்றி பூரா வச்சிடலாங்க. இதே மாதிரி பூரா வந்து மாற்றி மாற்றி வச்சிடலாம். க்ரீன் ஸ்டோன் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஆரஞ்சு ஸ்டோன் ஃபுல்லாக ஒன்று விட்டு ஒன்று க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்கோம். இந்த நடுவில் பூரா இப்போ இந்த சின்ன ஆரஞ்சு ஸ்டோன் அதே மாதிரி வச்சு முடிச்சிடலாம். இப்போது கீழே பூரா வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சு முடிச்சிட்டோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஜிமிக்கி வைக்கலாங்க. அதுக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு மிரர் ஃப்ரேமு வச்சுட்டு அதுக்கு கீழே ஜிமிக்கி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிரர் ஃப்ரேமை ஒட்டிடலாம். இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டிடலாம். இப்போது இதுக்கு நடுவில் ஒரு சக்கரி வச்சிடலாங்க. இப்போது அது மேலே இந்த ரவுண்ட் ரெட் கலர் ஸ்டோன் ஒன்று வச்சிடலாங்க. இப்போது இதுக்கு கீழே வந்து இந்த ஜிமிக்கி வந்து ஒரு டிசைன் வந்து அட்டாச் பண்ணிடலாங்க. இதுவும் வந்து ஃபேப்ரிக் க்ளூவே தாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுறேன். அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்டிச் போட்டுடலாம். கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி ஒட்டிடலாம். இப்போ ஜிமிக்கி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோன்னா
ஸ்டோன் வைக்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்டோன் இருக்கிற மாதிரி. இதுக்கு மேலே வந்து சக்கரி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, சக்கரி ஒன்று ஒட்டிடலாங்க. இப்போது சக்கரிஸ் வந்து சுற்றி ஒட்டிட்டோம். இப்போ அது மேலேயும் பார்த்தோம்னா இந்த சின்ன ஸ்டோனு க்ரீன் ஒன்று ஆரஞ்சு ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிடலாம். இப்போ இங்கே ஸ்டோன் வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இது வந்து ஒன்று இங்கே வர மாதிரி வச்சிடலாங்க. அதாவது கீழ் நோக்கி தொங்குற மாதிரி கம்மு வந்து கீழே இந்த மாதிரி கம்மு போட்டு குந்தன் ஸ்டோன் ஒன்று கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாங்க. இப்போது கீழே பூரா குந்தன் ஸ்டோனு ஒட்டி முடிச்சிட்டோங்க. இப்போது இந்த இடத்துல இருக்க டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரு நெக்லஸ் டிசைன் மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல ஒரு கிராண்டான டிசைன் இருக்குது. இதோட வேணும் அப்படின்னாலும் விட்டுறலாம். இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஜிமிக்கி டிசைன் பண்ண போகிறேன். இந்த ஜிமிக்கி டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.